தற்போது நம்ம அதிர்ஷ்டருடைய ரசிகர்கள் எல்லோருமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பது குட் பேட் அக்லி படத்துடைய அப்டேட்டுக்காக தான். நேத்து நடந்த புஷ்பா 2 பட விழாவுல மைத்ரி மூவி தயாரிப்பாளர் குட் பேட் அக்லி படம் பற்றிய ஒரு முக்கிய தகவலை சொல்லியிருக்காரு. குட் பேட் அக்லி இன்னும் 7 நாள் ஷூட்டிங் மட்டுமே நடத்தப்பட வேண்டியிருக்காம். பொங்கலுக்கு ரிலீஸ் செய்ய பிளான் போட்டிருக்கோம் அப்படின்னு தேதியை விரைவில் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரியுமே பேசியிருந்தாரு. தமிழ்ல எங்களுடைய முதல் படம் பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ அஜித் சாருமே ரொம்ப சிறப்பாக நடித்திருக்கார் அப்படின்னு படத்திற்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அந்த 7 நாள் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக உள்ளதாக செய்திகளுமே தற்போது கிடைச்சிருக்கு. இந்த படத்துல இருந்து இசையமைப்பாளரான நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் விலகிவிட்டதாகவும் ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் இந்த படத்துல இணைந்து விட்டதாகவுமே ஒரு சில தகவல் எல்லாம் சோஷியல் மீடியாக்கள்ல வைரல் ஆச்சு. சோ உண்மையான தகவல் என்ன அப்படின்னா தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களும் ஜிவி அவர்களுமே இந்த படத்துல இசையமைச்சிருக்காங்களாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துடைய பிஜிஎம்களை இசையமைச்சிருக்காராம். நம்ம டிஎஸ்பி அவர்கள் படத்துடைய பாடல்களுக்கு இசையமைச்சிருக்காராம். சோ ஆக மொத்தத்துல இந்த படத்துடைய இசையமைப்பாளராக இவங்க 2 பேருமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலை நம்ம ஜிவி அவர்களே பாடியுள்ளார் அப்படின்ற செய்தியும், மேலும் இந்த சிங்கிள் ட்ராக் பாடல் அடுத்த வாரம் அல்லது அதுக்கு அடுத்த வாரம் வெளியாக கூடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற நம்ம அஜித் சார் பத்தி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.